Sabash. Oh, thank you. I love you. Hey, என்ன மேன் பம்பு பண்ற? பம்பு பண்ணல மேடம். நீங்க அந்த இதயத்துல எழுதி வச்சிருக்கிறத படிச்சேன். யார் நீ? சத்யவந்தன். சத்யவந்தனா? மூஞ்சிய பார்த்தா புழுகு மாஸ்டர் மாதிரி இருக்கு. சரி, நான் அப்படிப்பட்டவன் இல்ல. ஆனா உங்களுக்காக ஒரு 1000 பொய் கூட சொல்ல தயார். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க கண்ணு அழகா இல்லைன்னு போய் சொல்லலாம், உங்க கண்ணம் பளபளப்பா இல்லைன்னு சொல்லலாம், உங்க இடை கொடி மாதிரி இல்லைன்னு சொல்லலாம், உங்க தொடை வாழை மாதிரி. ஷட் அப். என்ன மேன் ரொம்ப கீழே போற? இதுக்கு மேல பேசுன சுட்டு சுட்டு பொசுக்கிடுவேன், ஜாக்கிரதை. சுட்டு பொசுக்கிடுவீங்களா? சுட்டு பொசுக்கிறதுக்கு நான் என்ன அந்த காலி பாட்டில? Thank you. என்ன நீங்களே கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருக்கீங்க? உங்க ஃப்ரெண்ட கொஞ்சம் சொல்லு. ஹலோ ஹலோ, ஏய் ஹலோ, ஏய் ஏய். ஏய் மகேஷ், இந்த ரசம்பல். இப்ப நம்ம வீட்டுக்கு தானே போறோம்? முட்டாள், நம்ம பொட்டி அந்த பொண்ணு வண்டியில போயிடுச்சுடா. பொட்டி குட்டியோட போயிடுச்சா? இந்த வீடுதான். போட பத்தியாடா? ராஜாராம் ஐபிஎஸ் கமிஷனர் ஆஃப் போலீஸ். டிஸ்கஸ்டிங், டிகிரேடிங். அன்னைக்கு என்னடா ஓடுற காரை நிறுத்தி கொள்ளையடிச்சிருக்கா, இன்னைக்கு ஓடுற ரயில்ல இருந்தே கொள்ளையடிச்சிருக்கா. இத்தனை செய்யறது ஒருத்தர், தட் ஒன் மேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை பிடிக்க முடியல. வாட் a shame. எக்ஸ்கியூஸ் மீ சார், அவன் ஒருத்தன் தான் எல்லாத்தையும் செய்யறான்னு எப்படி சொல்ல முடியும் சார்? அவன் செய்யற விதம், அதுல இருக்கிற வேகம், அதுல இருக்கிற புத்திசாலித்தனம், எல்லாரும் முன்னாடி கொள்ளை அடிச்சிருக்கான். ரயில்ல இருந்து வேனுக்கு தாவி இருக்கிறான். வேனை கொண்டு வந்து நடு ரோட்ல நிறுத்திட்டு உங்க கண்ணு முன்னாலேயே தப்பிச்சுட்டான். எப்படி அங்கிள்? ஒருவேளை அவன் மனுஷன் இல்ல, மந்திரவாதியோ என்னமோ, வில்லி துணி வச்சுதான் பிடிக்கணும் போல இருக்கு. சாரி அங்கிள், நான் என்ன சொல்ல வந்தேன்னா அவன் ஒரு சூப்பர்மேன். வாவ். சுஜாதா, அந்த எமர்ஜென்சி லைட்டுங்க. அது 77 மார்ச்ல போனதுதான். அப்புறம் அதை பத்தி யாரும் கவலைப்படல. கோவிந்தனை கூப்பிட்டு மெழுகுவர்த்தி ஏத்தி சொல்லு. கோவிந்தா 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 கோவிந்தா. யாரது? நான் தான் எலக்ட்ரிஷியன் கோவிந்தாச்சாரி. நீ எப்படி இங்க வந்த? அவன் தான் அனுப்பிச்சு வச்சான். கோவிந்தான்னு கூட்டதும் கோன்னு அனுப்பிச்சுட்டேன். அவன் தான் யாரு? அவன் எங்க அப்பன் ஏழுமலையான் வெங்கடாஜலபதி பாலாஜி. உங்களுக்கு தெரியாதா? நீங்க சைவேல கோச்சுக்காதீங்க. எழுத்தாத்துல வேலை பண்ணிட்டு சட்னி இங்க விளக்கு போறத பார்த்தேன். நேரம் இங்க வந்துட்டேன். ஆபீஸுக்கு போனா நீங்க போன் பண்ணலன்னு 2 நடையா அனுப்புவேன். சரி சரி, நிக்காம வேலை கவனி. சரி என்ன என்ன ஒரே போலீஸ்காரால நிக்கிறா? முந்தையெல்லாம் சைக்கிள்ல லைட் இல்லைன்னா தான் பிடிப்பா, வீட்டுல லைட் இல்லைன்னா கூடவா? என்ன கை தவறி பவர் ஸ்டேஷனுக்கு போல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணிட்டு? இது போலீஸ் கமிஷனர் வீடு, வேலை கவனி. கமிஷனர் வீடா? கமிஷனர்
நீங்க தான் கமிஷன் ஓபனா இருக்குன்னு நினைச்சு மன்னிச்சுங்க. தப்பா நினைச்சுக்காங்க. ஐயோ என்னது உங்க ஆத்துல முத்தத்துல சோஃபா போட்டிருக்கு? ஏண்டாப்பா அம்மா உங்க பொண்ணு ஆமா உங்க ஆத்துல டிவி இருக்கா? இது அந்த ஐஸ்பெட் ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கா? அனாவசியமா கேள்விலாம் எதுக்கு? வேலை பார். அண்ணா இதெல்லாம் தொழில் வேறனா ரோடு எவ்வளவு போகுதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதான் கேக்குறேன். சரி சரி. மாடுலர் ரெக்கார்ட் பிளேயர், ஃப்ரிட்ஜர், அயர்ன் பாக்ஸ், ஏசி. எல்லாம் போறோம். ஏசி இருக்கோ இல்லையா? அப்ப அங்கதான் விஷயமே இருக்கு. நாங்க ஐசுமோ சொல்லுங்க. அம்மா வயசானவன் வீட்டுல கண்ணு தெரியாது கை பிடிச்சா ஐசும்போ. அது கை இல்ல டார்ச் லைட்டு. ரெண்டுமே வந்து இந்த சுவிட்ச் போர்டு எங்க இருக்கு? அங்கதான் இருக்கு. சரி இப்ப நீ எங்க இருக்க? ஐயோ என்னதுமே குழந்தை இருட்டுல பார்த்து நடக்கூடாதோ? இருட்டுல எப்படி பார்த்து நடக்க முடியும்? காயம்பட்டு ஏன் காலை பிடிக்கிற? நான் எங்க பிடிக்கிறேன்? என் அப்பன் பாலாஜி அவன் பிடிக்க வைக்கிறேன். அவனே வேற மாதிரி நினைச்சிருந்தான்னு வச்சுக்கோ. இத்தனை நாள் உங்க ஆளையா பிடிச்சுட்டு இருப்பேன். முகத்தை பிடிச்சுட்டு இருப்பேன்னு சொல்ல வந்தேன். கடிக்க வந்து முகத்துல எடுபட்டு இருந்தேன்னா நல்ல வேலை முகத்துக்கு வந்தது முழங்காலோட போயிடுச்சு. என்ன இது? இது இதெல்லாம் விரல். அது தெரியுது. ஸ்பரிச விஷயம் தொட்டு பார்த்தே சொல்லுல. குழந்தைக்கு பரதநாட்டியம் வருமோ? பெரிய டான்ஸரா இருக்கணுமே. ஆமா அதுக்கு என்ன இப்போ? இந்த கைய பாருங்களேன். இது பிஞ்சு கை இல்ல, பிஸ்டல் பிடிக்கிற கை. சரியா? விடு கைய. இது கண்ணா? இது இல்ல பிலிப்ஸ் பல்ப். வாட் என்ன ஒரு 400 வாட் இருக்கும். யோ நீ எலக்ட்ரிஷியனா இல்ல ஜோசியம் பாக்குறவனா? எலக்ட்ரிஷியன் என்னோட தொழில். ஜோசியம் பகவான் ஏழுமலையான் கொடுத்த பிச்சை. சரி சரி வந்த வேலை கவனிப்போ. வந்த உடனே வேலையை கவனிச்சா நான் நடக்காது. என்ன இப்படி வாழ்த்துட்டே இருக்கேன். சல்லம் மேல ராமா கண்டுபிடிச்சுட்டேன். ஒண்ணு இல்ல எது தேடி வந்தானே கண்டுபிடிச்சேன். ஒண்ணு இல்ல ஏதோ ஒரு 2 நிமிஷம் வேலை முடிஞ்சிடும். அப்பா கோவிந்தா என் வேலையை நான் முடிச்சுட்டேன். இனிமே எல்லாம் பகவான் கிருபை. மேல இருக்க அவனை கேட்க வேண்டாமா? அதனாலதான் மேல இருக்கிறவன லைட்டா போடுறாப்பா. பகவான் மகிமே. ஒண்ணுல இருட்டுல பார்த்தது வெளிச்சத்துல தெளிவா பார்த்துக்கலாமே. என்னதான் உங்க ஆத்துல டெய்லி இந்த மாதிரி பீஸ் போகப்படாதான்னு வேண்டிக்கிறேன். ஏழுலையானு நீ வெளியில போடு. அடா 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 கமிஷனர் என்ன பங்களாவை வெகு ஜோரா கட்டிருக்காரு. போங்க போயிட்டுமா. ரொம்ப தேங்க்ஸ். நான் என்னத்துக்கு அதெல்லாம் மேல இருக்கிறவன் அவன் ஏற்பாடு. மிஸ்டர் நெல்லு பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? எலக்ட்ரிஷியன் பொட்டிக்குள்ள என்ன இருக்கும்? நேபாண்டா இருக்கும். பீஸ் பல்பு, இது இந்த சுவிட்சு, வயரு, வெங்கடாஜலபதி படம், மேரேஜ் ஓதிட்ட பத்திரிக்கை, அப்புறம் என்ன மானத்தை வாங்க பாக்குறாள். உள்ள ஊசி பண்ண புளியோட வச்சிருக்கேன். கிளியர் அவுட் போலாமா? பெரியவா சொல்லிட்டா வந்தாவா? போயிட்டுமா போயிட்டுறேன். என்னமா அந்த எலக்ட்ரிஷியன் போயிடுச்சா? அந்த அருமையா போயாச்சு. ஐயோ அந்த ஆள் இந்த பெட்டி விட்டுட்டு போயிடுச்சே. இதே மாதிரி ஒரு பொட்டி அவங்க கையில இருந்தது. அப்ப இது ஆடுங்கள் ஆடுங்கள் பிள்ளை பொன்ப
வண்டுகள் ஆடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் வண்டுகள் உலகத்தில் பல உள்ளங்கள் என்றும் குழந்தைக்கு புது எண்ணங்கள் அந்த கண்ணன் பிம்பங்களே ஆடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் வண்டுகள் தீபங்கள் இங்கு ஏற்றுங்கள் திருவிழா தெய்வ பெருவிழா கண்ணனை என்னும் ஒரு விழா தீபங்கள் இங்கு ஏற்றுங்கள் திருவிழா தெய்வ பெருவிழா கண்ணனை என்னும் ஒரு விழா கோபம் போலே வானங்கள் பாவம் போலே வீசுங்கள் பிள்ளைகள் கிள்ளைகள் கண்ணன் பிம்பங்களே ஆடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் வண்டுகள் முந்துங்கள் தினம் முந்துங்கள் உலகமே உங்கள் கைகளில் கலகமே இன்றி வாழுங்கள் முந்துங்கள் தினம் முந்துங்கள் உலகமே உங்கள் கைகளில் கலகமே இன்றி வாழுங்கள் கண்ணே பாப்பா தூங்காதே காலம் உண்டு ஏங்காதே பிள்ளைகள் கிள்ளைகள் கண்ணன் பிம்பங்களே பாடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் வண்டுகள் உலகத்தில் பல உள்ளங்கள் என்றும் குழந்தைக்கு புது எண்ணங்கள் அந்த கண்ணன் பிம்பங்களே ஆடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் வண்டுகள் அம்மா, உன் பேர்ல ஆரம்பிச்சிருக்கிற இந்த அனாதை இல்லத்துல எல்லா பிள்ளைகளுமே என்ன மாதிரி தாய்ப்பாசத்துக்காக ஏங்குற அனாதைகள் தான். ஒளிமயமான இந்த திருநாள்ல இங்க எரியிற இந்த ஜோதியை போலவே அந்த குழந்தைகளோட எதிர்காலமும் பிரகாசமா ஒளிவிடணுங்கிறது தான் என்னுடைய லட்சியம். என்னுடைய இந்த முயற்சி வெற்றியடைய உங்களுடைய ஆசீர்வாதம் தேவைம்மா. என்ன வாழ்த்துங்க. டேடி, இந்த நாட்டுல எதுக்கு மாலை போடுறதுன்னு விவசாயே கிடையாது. உயிரோட இருக்கும் போதும் போடுறான், உயிர் போனதுக்கு அப்புறமும் போடுறான். இந்த வருஷம் தீபாவளி. ஓ டேடி, சீட்டாட்டத்துல நான் 5000 சம்பாதிச்சேன். 5000 rupees. ஓ, சீட்டாட்டத்தை விடு டாடி, அந்த சிங்காரி ஆட்டத்தை நீ பார்த்திருந்தா பாரத மாதாக்கு ஜேன்னு சொல்ல மாட்டேன், சிங்காரிக்கு ஜேன்னு சொல்லிருப்பே. என்ன வளர? ரகு என் மகன் தான், இருந்தாலும் அவன் முன்னால பேச நான் எவ்வளவு தயங்குவேன் தெரியுமா? தாத்தா, நீங்களும் ஒரு பெக்கு சாப்பிட்டீங்கன்னா பெரிய பிரசங்கமே பண்ணலாம். விஸ்கி குடிக்கலடா, விஸ்கி உன் வாழ்க்கையே குடிச்சிருச்சு. மாணிக்கம், இவன் என் பேரனே இல்ல, இனிமே இவன் என் முகத்துல முடிக்கூடாது.
முதல்ல இவனை இங்கிருந்து போக சொல்லு. ரமேஷ் பாபா ஒன்னு அடிக்கலப்பா, என் திட்டத்துல அடிச்சிட்டாரு. ரமேஷ், நீ ரொம்ப பொறுமையா இருக்கணும். ஏன்னா இந்த வீட்டுல நீ பேரனா நடிச்சுட்டு இருக்க. இந்த கிளை எத்தனை ரோட்டுக்கு போகுது. அந்த ஆள் மண்டையை போட்டான்னா பூரா சொத்து உனக்கு தான். சொத்துல ஒரு பாதின்னு சொல்லு. ஏமா தீபாவளிக்கு தீபாவளி தான் வர்றதுன்னு வச்சிருக்கியா? எங்க இந்த வீட்டு இளவரசர் காணோம்? இளவரசரா? அதான் அங்கிள் ரமேஷ். இன்னைக்கு தீபாவளி ஆச்சே, எங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருப்பான். பாத்தீங்களா, நம்ம அவரை பார்க்க வந்திருக்கோம். அவர் ஊரை சுத்த போயிருக்காரு. அங்கிள், நான் சொல்றேன்னு கோவிச்சுக்காதீங்க. உங்ககிட்ட இருக்கிற நல்ல குணம் எதுவும் ரமேஷ் கிட்ட இல்ல. உங்களை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு ரமேஷ் உங்க பேருங்கிறதே ஆச்சரியமா இருக்கும். என்ன செய்யறதுமா, அதிகமா செல்லம் கொடுத்து நானே கெடுத்துட்டேன். டோன்ட் வரி, கொஞ்ச நாளானா எல்லாம் சரியா போகும். அப்ப நாங்க புறப்படுறோம். போயிட்டு வரேன் அங்கிள். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.